மீனம் ராசி கடைசி ராசி, மோட்ச ராசின்னு சொல்லுவோம். கண்ணழகு, மீன் மாதிரி கண் இருக்கும். நல்ல கூர்மையான அறிவு இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து குரு பகவானோட வீடு. கூர்மையான அறிவு இருக்கும். அந்த மீனம் ராசி ஒரு 3-4 மாதமே படாத பாடுபட்டுருக்கோம். ஏன்னா சனிப்பயிற்சி உச்சியில் இருக்குது. ரைட்டு. ஒரு ரிலாக்ஸேஷனாக குரு பகவான் இப்போ உங்கள் வீட்டை பார்த்துட்ருக்கார். நிறைய நல்லது நடக்க போகுது. ஓகே, இந்த நல்லது நடக்க போகிறதுல வந்து நான் அதிகமாக ஸ்ட்ரென்த் பண்ணணும்னா டாக்குமெண்டேஷன். எது எதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணுறீங்களோ அதிலலாம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்போ வேலை சம்மந்தமாக எதுனா அப்ளை பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து இப்போ மேரேஜ் பண்ண போகிறீங்கனாலும் டக்குன்னு உடனடியாக டாக்குமெண்டேஷன் பண்ணுறது நல்லது. மொய் வாங்குறீங்க, எல்லாத்தையுமே டாக்குமெண்டேஷன் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா 5ஆம் வீட்டை குரு பகவான் இருக்கார். ஸோ குடும்பத்தில் சந்தோஷங்கள் அதிகமாக வரும். முக்கியமாக குழந்தைங்களோட நீங்கள் இருக்கிற சந்தோஷங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். குலதெய்வம் கோவில் போயிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. சரிங்களா? நீங்கள் வந்து 6ஆம் வீடு எதிரிகள் தொல்லைகள் கொஞ்சம் இருக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்ச நாளாகவே நம்மளுக்கு எதிரிகள் தொல்லை ஜாஸ்தியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு விநாயகரை வேண்டிக்கோங்க. பாக்கெட்டில் எப்போவுமே இல்லை பேக்கில் ஒரு அருகம்புல் வச்சுக்கிட்டே இருங்க. எதிரிகள் தொல்லை ரொம்பவே குறையும். சரிங்களா?